ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான மட்டன் தால்ச்சா தாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக வீட்டளவு செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சேங்க. செம்மையாக வந்திருந்தது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. அது கூடவே 1/4 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் எலும்பு கொழுப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு 150 கிராம் ஆட் பண்ணால் போதும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்தி இதை ஒரு 7 to 8 விசில் விடணும். ஏன்னா எலும்பில் நல்லா வேகணும், கொழுப்பில் நல்லா கரைஞ்சிடும். ஸோ 7 to 8 விசிலில் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஸோ இடிகளில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. பருப்பு இந்த அளவு மசிஞ்சு மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. நான் இன்றைக்கி இந்த தால்ச்சாக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட மாங்காய், வாழைக்காய் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் மாங்காய், வாழைக்காய் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்தோம் இல்லை சின்ன வெங்காயம், அதையெல்லாம் சேர்த்தி நல்லா பச்சை வாடை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாயை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்து தான் சேர்த்தணும். ஏன்னா நான் பருப்பு வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி, புதினா இலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முக்கியமாக மாங்காய், வாழைக்காய், சொரக்காய் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதுனால இது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் உண்மையாலுமே அதுக்கு ஈக்குவலாக இருந்தது. அதெல்லாம் சேர்த்தி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மட்டன் தால்ச்சா வேண்டாம் அப்படின்னா மட்டனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி வெஜ் தால்ச்சா கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் முருங்காய் மட்டும் சேர்த்த வேண்டாம். ஏன்னா தால்ச்சாவில் முருங்காய் சேர்த்துனா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ முருங்காவை தவிர்த்து மீதி காய்கறிகளாக சேர்த்து இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கல்யாண வீட்டு தால்ச்சாவில் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஸோ அதை நான் இன்னொரு டைம் செய்யும்போது உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் சின்ன துண்டு 2 துண்டு தேங்காய் எடுத்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பர் டேஸ்டியான மட்டன் தால்ச்சா ரெடிங்க. இந்த தால்ச்சாக்கு பார்த்திங்கன்னா கீ ரைஸ் செஞ்சுக்கோங்க. வெறும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றத விட நம்ம நெய்ச்சோறு இருக்கு இல்லையா, குஸ்கா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டுக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி செய்யலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பார் மாதிரி தான், ஒரே மாதிரி சாம்பார் வச்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி சேர்த்தி கொஞ்சம் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக இதுக்கு சாம்பார் தூளில் ஆட் பண்ணக்கூடாதுங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குக்கர்லேயே நெய்ச்சோறு செஞ்சுட்டேன். ஸோ ஃபைனலாக நெய்ச்சோறும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிமார்ட் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.